வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல்லில் 44வது மேட்சான கேகேஆர் vs பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து ஏப்ரல் 26 சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இந்த வாரம் சனிக்கிழமை ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான், 3:30க்கு மேட்ச்சு கிடையாது. இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஈடன் கார்டனில் தான் மேட்ச் நடக்குது. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டனில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ இதுதான் மேட்சோட டீட்டெயில். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டெய்லி உங்களுக்கு தேவையான ஸ்மால் லீக் டீம், மெகா லீக் டீம், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனான பாப் அப்படிங்கிறது, டியோங்கிறது, இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி மேட்ச் வந்து கல்கத்தாவில் வந்து நடக்குது. இந்த கொல்கத்தா பிச்சு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலே நம்ம இந்த ஐபிஎல்லில் பார்த்த 10 பிச்சில் இருக்கிறதுலே ரொம்பவும் வந்து பவுண்ட்ரி லைன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிச் அப்படின்னா நம்ம வந்து கொல்கத்தா பிச்சை வந்து சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து பவுண்ட்ரி லைன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் மற்ற பிச்சை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பிச்சில் ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக, ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின்னர்ஸுமே இந்த பிச்சில் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. 2 பவுலர்ஸுக்குமே இங்கே நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்புறம் பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பேட்டிங் பண்ணுற பேட்ஸ்மேனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 200 ஸ்கோர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் பிச்சு போடுவாங்க. ஸோ பிச்சு ரிப்போர்ட்டு நம்ம வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலில் அந்த பவுண்ட்ரி லைன் ப்ளஸ் பிச்சோட வியூவோடு சேர்த்து நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த வருஷத்தில் நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கேகேஆர் vs ஆர்சிபி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி ஒன் சைடாக வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் வந்து 5 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 6 விக்கெட்டும் எடுத்தாங்க. அடுத்து கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் கேகேஆர் 200 ரன் அடித்த உடனே எஸ்ஆர்ஹெச்சால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஃபாஸ்ட்டு 9 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 6 விக்கெட். லக்னோ vs கேகேஆர் மேட்ச்சில் லக்னோ 238 ரன் அடிச்சிட்டாங்க. அதனால் கேகேஆரால் வந்து 238 ரன் அடிக்க முடியல. 4 ரன் வித்தியாசத்தில் வந்து லக்னோ வின் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் 8, ஸ்பின்னர் வந்து 2. ஜிடி vs கேகேஆர் மேட்ச்லேயும் 198 ரன் அடித்ததுனால கேகேஆரால் அடிக்க முடியல. அண்ட் ஃபாஸ்ட்டு 7, ஸ்பின்னர் 4. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்கு தான். இந்த மேட்சும் இதே போல் தான் நடக்கும் அப்படின்லாம் நம்பாதீங்க. ஏன்னா பஞ்சாப் vs கேகேஆர் மேட்ச் வந்து ஆல்ரெடி இந்த சீசனில் ஒரு மேட்ச் நடந்தது. எல்லோரும் 200 ரன் வரும்னு பார்த்தா அங்கே 110 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அதனால் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிச்சில் பேட்டிங்க்கும் சப்போர்ட் இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு 170+ போயிருந்தாலும் விக்கெட்டுன்னு பார்க்கும்போது ஓவராலாக 2 இன்னிங்ஸும் சேர்த்து 11 விக்கெட் வருது. இந்த மேட்ச்லேயும் வந்து ஸ்கோர் வந்து மொத்தத்துக்கு ஒரு நல்லா போயிருக்கு. அண்ட் விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் வருது. ஸோ பேட்ஸ்மேனும் அடிக்கிறாங்க, பவுலர்ஸும் விக்கெட் எடுக்கிறாங்க. இதில் ஃபாஸ்ட்டு தான் நல்லா இம்பார்ட்டன்ட், ஸ்பின்னு தான் நல்லா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக, ஏன் இந்த முதல் மேட்ச்லாம் ஸ்பின்னர் தான் அதிக விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக விக்கெட் கொடுங்க. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 4 மேட்ச் ஆடி இருக்குது. 2 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 2 பேட்டிங் செகண்ட். ஹை ஸ்கோர் லக்னோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, லோ ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச். ஸ்கோர் பேட்டர்ன் பாருங்கள், 0லேருந்து 150க்குள்ளே ஒரு இன்னிங்ஸ் தான் போயிருக்கு. 150 to 169க்குள்ளே ஒரு இன்னிங்ஸ் தான். 170 to 189க்குள்ளே 2 இன்னிங்ஸ். 190+ தான் அதிகமாக இருக்குது. 4 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கு பாதி 190+ வந்து போயிடுது. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 1 by 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டனுங்க. அதே போல் அவர் வந்து பேட்டிங்கும் பண்ணுறாரு ப்ளஸ் பவுலிங்கும் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்கில் பாருங்கள், எல்லா மேட்சுமே ஒரு அதாவது அவர் பேட்டிங்கில் அடிக்கக்கூடிய ரன்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ப்ளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தான். பவுலிங் தான் அவருடைய ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். இந்த மேட்ச்சில் மினிமம் 1 விக்கெட் எடுத்துட்டார். இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. இந்த மேட்ச்சில் 1 விக்கெட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக. லாஸ்ட்டாக நடந்த பஞ்சாப் கூடயும் வந்து பாருங்கள் 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் 63 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அந்த 63 மேட்ச்சில் 657 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஒரு 72 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ சுனில் நரேனை இந்த பிச்சில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். அண்ட் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு டே என்றைக்கு சிக்குதோ அன்றைக்கி அடிப்பார். ஃப்ரம் ஃபஸ்ட்டு பால்லேருந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் குர்பாஸை பொறுத்த வரைக்கும், குர்பாஸ்
நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். என்ன டே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் குர்பாஸ் வந்து இந்த பர்டிகுலர் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மேட்ச் ஆடி ஒரு 26 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக வச்சுருக்கிறாரு. ஸோ குர்பாஸ்ட்டு வந்து ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் குர்பாஸ் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அவர் அந்த மேட்ச் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா டீகாக்குள்ளே வந்துடுவார். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரஹானே. நான் ரஹானே எப்போவும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஹானே வந்து செகண்ட் பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் 18, 61, 20, 17 அப்புறம் 50ன்னு சொல்லி ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரும். அதுக்குன்னு ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் பாருங்கள் 56, 11, 38 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி நடந்த போன ஐபிஎலுக்கும் இந்த ஐபிஎலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த டொமஸ்டிக் பார்க்கும்போது அவர் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 45+ ஆவரேஜ் வைக்கிறாரு. அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 30+ ஆவரேஜ் வைக்கிறாரு. அதனால் நான் செகண்ட் பேட்டிங் வந்து ரஹானையை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீசனில் வந்து எஸ்ஆர்ஹெச் கூடயும் லக்னோ கூடயும் மட்டும்தாங்க நல்லா ஆடினார். மீதி ஒரு மேட்ச் கூட சொல்கிற மாதிரி அவர் ஆடவே இல்லை. ஸோ 8 மேட்ச்சில் வெறும் 2 மேட்ச் மட்டும்தான் வெங்கடேஷ் ஐயர் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரகுவஞ்சி. நீங்கள் வெங்கடேஷ் ஐயருக்கும் ரகுவஞ்சிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ரகுவஞ்சி பக்கத்தில் கூட நிற்க முடியாது. மொதல் மேட்ச் 6, இங்கே 30. ரெண்டாவது மேட்ச்சு இவர் இறங்கவே இல்லை. ஆனால் இவர் ரகுவஞ்சி வந்து 22 நாட் அவுட். எம்ஐ கூட இவர் 3, இவர் 26. எஸ்ஆர்ஹெச் கூட வெங்கடேஷ் ஐயர் 60 நாளும் ரகுவஞ்சியும் 50 ரன் அடிச்சிட்டாரு. லக்னோ கூட மட்டும்தான் பாயிண்ட் கம்மி. மீதி எல்லா மேட்சுமே ரகுவஞ்சி தான் பெஸ்ட்டு. பட் நம்ம எல்லாரோடைய கண்ணும் வெங்கடேஷ் ஐயரை தான் பிக் பண்ணுமே தவிர ரகுவஞ்சியை ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ ரகுவஞ்சி அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் 30 ரன்னுக்கு கீழே அவுட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 25 35 ரன் ஆடிடுவார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாதனால நான் ரகுவஞ்சியை ஃபஸ்ட்டு பேட்டிங் வரும்போது கம்பல்சரியாக என்னோடய டீம்ஸில் வச்சுருவேன். செகண்ட் பேட்டிங் வந்தால் கூட நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். அண்ட் ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங் இந்த சீசனில் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்ம். நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணுங்கன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த லெவலுக்கு ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஐபிஎல் சீசனில் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தாங்க 22 ரன் ஸ்கோர் பண்ணார். மற்றபடி சொல்கிற லெவலுக்கு ஒன்றுமே பண்ணலை அவர். ரிங்கு கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் கம்பேர் டு நீங்கள் ரஹானேக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக நல்லா ஆனது ரிங்கு தான். ரிங்கு வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 25 35 ரன் டீசெண்டாக ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாரு. ஸோ ரிங்கு சிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் டீம்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக ரசலை பொறுத்த வரைக்கும் முன்னே இருந்த ஃபார்ம் இல்லை. பட் என்ன அப்பப்போ வந்து பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ ஒரு 8 மேட்ச்சில் 4 மேட்ச் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பேட்டிங்லாம் முன்ன மாதிரி கிடையாது. அவரோட அதிகபட்ச ஸ்கோரே 21 தான். ஸோ நீங்கள் ரசலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூராக நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ரகுவஞ்சி மாதிரி பிளேயரோ இல்லை நல்ல வைபவ் பரோரா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வைபவ் பரோரா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரசல் வந்து இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட். ஆர்சிபி கூட, ஆர்ஆர் கூட ஃப்ளாப்பு, எம்ஐ கூட ஹிட்டு, எஸ்ஆர்ஹெச் கூட ஹிட்டு, அடுத்து லக்னோ கூட ஒரு ஹிட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அண்ட் சிஎஸ்கே கூட ஃப்ளாப்பு, பிபிகேஎஸ் கூட ஃப்ளாப்பு, அண்ட் பஞ்சாப் கூடயும் ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் வந்து சொல்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்காரு. வைபவ் பராராவே நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா மேட்ச்லையுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். 1 2 3 4 5 6. ஸோ 6 மேட்ச்சில் விக்கெட் எடுத்துட்டார். ஒரு மேட்ச் வந்து அவர் இம்பாக்ட் சப்பாக வர வேண்டியது, பட் அவர் வரல. ஸோ 7 மேட்ச்சில் 6 மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் அப்படின்னால 30 பாயிண்ட் ஆச்சு. ப்ளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து ப்ளஸ் எக்கனாமி ரன் ரேட்லாம் சேர்ந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து கேரண்டியாக வாங்கி கொடுப்பார். பட் நம்ம வந்து யாருமே வைபவ் பராராவை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுவும் வைபவ் பராரா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கம்பல்சரி பிக் அப்படிம்பேன். மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். செகண்ட்லேயும் நல்லா தான் பவுல் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் ஃபஸ்ட்டில் தான் அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவேன். அடுத்து ஹர்ஷித் ராணா அண்ட் நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே முக்கியமான பவுலர்ஸ். பாருங்கள், இந்த ஆர்சிபி கூடயும் எம்ஐ கூடயும் தான் ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்கல. அதே போல் எம்ஐ கூடயும் லக்னோ கூட ஜிடி கூட மட்டும் வந்து வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கல. மற்றபடி இந்த பவுலர்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நல்ல முக்கியமான பவுலர்ஸாக இருக்கிறாங்க. போத் இன்னிங்ஸ்லையுமே விக்கெட் எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் கிடையாது, செகண்ட் இன்னிங்ஸ் தான் கிடையாது. அதே போல் ராணாவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் கிடையாது, செகண்ட் இன்னிங்ஸ் தான் கிடையாது. குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுற மாதிரி வந்தால் ஹர்ஷித் ராணாவை மிஸ் பண்ணிடவே கூடாது நீங்கள். காரணம் டெத்தில் அட்டாக் பண்ணிடுவார். செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறா கூட ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் மிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ட்ராப் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங்னா ட்ராப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
அடுத்ததாக நோர்ச்சி விளாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா மொயின் அலி விளாடலாம். அந்த 2 பேரோட ஸ்டாட்ஸுமே நான் கொடுத்துருக்கிறேன். 2 பேருமே பெருசாக மொயின் அலியும் இந்த பர்டிகுலர் பிச்சில் 4 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஈடன் கார்டன்லேயும். ஸோ அவரும் பெருசாக வந்து ரெக்கார்டு வைக்கல இந்த வென்யூலையும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம்லாம் போடுறவங்க வந்து சுனில் நரேனை வந்து ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 டீமில் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். குர்பாஸை வந்து 10 டீம் போடுறவங்க வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஆப்போனண்ட் டீமை பாருங்கள். ஆப்போனண்ட் டீமில் வந்து பஞ்சாப் பிளேயர்ஸாக இருக்காங்க. பஞ்சாப் பிளேயர்ஸில் வந்து அங்கே வந்து நமக்கு விக்கெட் கீப்பிங்கில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரப்சிம்ரன் சிங் இருக்கிறாரு. இங்கிலீஷும் வந்து ஃபேண்டசியோட செலெக்ஷனில் 2 பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு 3 டீமில் வந்து நீங்கள் வந்து குர்பாஸை ட்ரை பண்ணலாம். அதே போல் ரஹானே வந்து பேட்டிங் செகண்ட் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு 5 டீம் வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயரை வந்து ஒரு 2 டீம் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரகுவன்ஜி பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். ரிங்கு சிங் வந்து எந்த இன்னிங்ஸ் வந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். ரமன்தீப்பை அப்படியே ட்ராப் பண்ணி விட்ருங்க. ரசலையும் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணால் போதும். மொயின் அலியும் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணால் போதும். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவரெல்லாம் ஒரு 6 டீமில் இருந்து 5 டீம் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ பஞ்சாப் பிளேயர்ஸ் பார்த்தலாம். பஞ்சாபில் வந்து பிரியன் சாரியா பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. அதுவும் பிரியன் சாரியானா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான். அவர் வந்து டார்கெட்டு அவருக்கு ஃபிக்ஸ்டுன்னு தெரியக்கூடாது. அவர் அடிக்கக்கூடியது தான் ரன் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் விளாண்டாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவருடைய அதிகபட்ச ஸ்கோர்லாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வருது. நான் இந்த ஐபிஎல்லை மட்டும் பற்றி பேசலை, இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்கையும் சேர்த்து தான் பேசுகிறேன். ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 மேட்ச் ரிசல்ட் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். இந்த சீரீஸோட ஐபிஎல்ங்கிறதுனால அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நோட் பேடில். அண்ட் பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது செகண்ட் இன்னிங்ஸ் தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் தான் அவர் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன எஸ்ஆர்ஹெச் கூட கேகேஆர் கூட ஆர்சிபி கூடலாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணுவார். இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லேயும் நிறைய வாட்டி அவுட் ஆகி போயிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்கும் போது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸும் போது அட்லீஸ்ட் ஒரு 15 ரன்னாச்சும் உங்களுக்கு எல்லா மேட்சுமே அடிப்பார். ஸோ பிரியன் சாரியா ஃபஸ்ட் இன்னிங்ஸு, பிரப்சிம்ரன் சிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 டீம் போடும்போது ஒரு 2 டீம் வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மேட்ச் நல்லா ஆடினார். 97, 52, 82. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அதெல்லாம் கிடையாது. 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பாருங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 97 அடிச்சிருக்காரு, 2வது இன்னிங்ஸில் 52 அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுங்கிற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி கேகேஆர் கூட நல்லா ஆடுவார்னு தோணுது. ஒரு 50+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே போல் வாதிரா பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் தாங்க. அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை டார்கெட்டு தெரியணும் அவருக்கு. அப்படி தெரிஞ்சுதுன்னா அவர் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 40+ வரைக்குமே ஸ்கோர் பண்ணி கொடுப்பார். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் வர்றாருன்னா நிறைய மேட்ச்சு ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆகிருக்கிறாரு. அண்டர் ப்ரெஷரில் ஒரு 15வது ஓவரில் இல்லை டப்புன்னு பிபிகேஎஸ் விக்கெட் விடும்போது அவர் இறக்கும் போது ப்ரெஷரில் அவுட் ஆவார். அதுவே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவர் ரொம்ப பொறுமையாக ஆடி 40+ ரன்னு கூட அடித்து கொடுத்துருவார். சாசாங் சிங் அப்படி இல்லை. சாசாங் சிங் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் தான் சாசாங் சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸை விட. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், பிரியன் சாரியா, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் சாசாங் சிங், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் உங்களோட இருக்கக்கூடிய லாஜிக். இங்கிலீஷ் வந்து எல்லா இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடுவார், நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. குறைஞ்சது அவர்கிட்டேருந்து ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோராக இருக்கும். மேக்ஸ்வெல் ஆடலாம், இல்லை ஸ்டோயினிஸ் ஆடலாம். பட் 2 பேரையும் நான் கொடுத்துருக்கிறேன். மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் தான் அவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த வருஷம் நடந்த பிபிஎல்லை வச்சு நான் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய மேக்ஸ்வெலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்டோயினிஸ் வந்து 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இப்போ வந்து பெருசாக அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்டோயினிஸ் எல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. 10 டீமில் ஒரு 2 டீமில் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அண்ட் பவுலிங் ஆப்ஷனில் யான்சன் ஸோ நல்லா பவுலிங் பண்ண வந்துட்டார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் டப்பு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் இந்த மாதிரி விக்கெட்லாம் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வரும். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கா அவருடைய SA T20 ரிசல்ட்டை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சிங்குக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா பவுல் பண்ணுவார். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது நல்லாவே விக்கெட் வரும்.
சஹால்கிட்ட வந்து நான் செகண்ட் இன்னிங்ஸில் தாங்க நிறைய விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸ்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லையுமே சஹால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. சேவியர் பேட்லெட் பிபிஎல்ல வந்து பிரிஸ்பன் ஹீட்டுக்கு ஆடினார். ஸோ எல்லா மேட்சுமே 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அங்கே இங்கேயும் அதே போல் தான் பண்ணுவார் நம்புவோம். ஸோ மினிமம் 1-2 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹார்பிட் பார் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் ஸ்மால் லீக்கில். என்ன காரணம்னா அவர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருந்தார். அண்ட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடுத்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய பிச்சுங்கிறதுனால அவரே அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக்குக்கு யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேனை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது குர்பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்கில் ஒரு ட்ரம் கார்டு பிக்குங்க. ஸோ குர்பாஸை வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பிரப் சிம்ரன் சிங்கை தாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து இன்றைக்கி நீங்கள் குர்பாஸ் கிட்டேருந்து ஒரு கணிசமான ரன், அதாவது ஒரு 30 ரன் அடித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி அவர் ஒரு ட்ரம் கார்டு தான். ஸோ ஒரு வெறும் 25% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 30+ ரன் வந்ததுன்னா நீங்கள் ஒன் சைடாக வின் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயராக குர்பாஸை பார்க்கலாம். அடுத்து ரஹானே வந்து காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். அதனால் ரஹானே வந்து ஸ்மால் லீக் பிளேயர் தான். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ட்ரை பண்ணலை. ஒரு 20% ஒரு 30% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயரை நான் ட்ரம் கார்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குர்பாஸை ட்ரம் கார்டுன்னு சொல்ல காரணம் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருக்குது. வெங்கடேஷ் ஐயருக்கு அது எதுவுமே இல்லை. ரகுவன்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரிங்குக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரம் கார்டு தாங்க. ஸோ ரிங்குவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காமனாக செலக்ட் பண்ணுற பிளேயர் கூட ரிங்குவையும் நீங்கள் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம். ரமன்தீப் தேவையில்லை, ரசல் தேவையில்லை, மொயின் அலி தேவையில்லை உங்களுக்கு ஸ்மால் லீக்கை சொல்கிறேன். ஆனால் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மால் லீக் டீமில் எடுத்தே ஆகணும். எல்லா ஆப்பனண்ட்டுமே எடுப்பாங்க. அண்ட் வைபவ் பரோரா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம் கார்டு தாங்க. ஸோ ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் தெரியுமா? குர்பாஸு, ரிங்கு, வைபவ் பரோரா இந்த 3 பேரும் தான் உங்களுடைய மேட்சை இன்றைக்கி டிசைட் பண்ணக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்கை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 86% பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் பிரப்சிம்ரன் எடுத்திங்கன்னா குர்பாஸ் எடுக்க முடியாது, குர்பாஸ் எடுத்திங்கன்னா பிரப்சிம்ரன் எடுக்க முடியாது. ஸோ எந்த விக்கெட் கீப்பர் வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரியன் சாரியா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தார்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி. ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாத ஸ்மால் லீக் டீமே கிடையாது. வாதிரா செகண்ட் பேட்டிங் வந்தால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸ்மால் லீக்கில். சாசாங் சிங் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தார்னா உங்களுடைய டீமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். இங்கிலீஷ்க்கு வந்து விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கிறதுனால எந்த இன்னிங்ஸ் வந்தாலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்தால் கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எல்லா மேட்சுமே விக்கெட்டில் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்றாரு, அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸ்டோய்னிஸ் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. யான்சன், சிங்கு, சஹால் இந்த 3 பேருமே ரொம்பவே முக்கியம். பட் உங்களுடைய ட்ரம் கார்டாக நான் பார்க்குறது வந்து நம்மளுடைய ஹார்பிட் பாரை வந்து தான் நான் ட்ரம் கார்டாக பார்க்குறேன். யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஹார்பிட் பாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சுனில் நரேன் வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன், ஹர்ஷித் ராணா வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன், அண்ட் வருண் சக்கரவர்த்தியும் வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த கேகேஆர்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கணும்னா இந்த 3 பேர் எடுங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கணும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே போல் பவுலிங் ஆப்ஷனுக்கு போயிருங்க. டைரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா யான்சனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம், சிங்குக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். அந்த 3 பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா போர்டில் ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.